ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் 2 நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு பச்சை மிளகா காரம் தான், நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சாம்பார் எந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா வேக விட போகிறோம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தாதாங்க இந்த சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து தாளிச்சிக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தாளித்து இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம வெந்த பாசிப்பருப்பு கூட இன்னும் நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகி சாம்பார் சூப்பராக வருங்க. இந்த சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நம்ம ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சாம்பாருங்க இது. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.